ஹாய், நாங்கள் ஹாப்பி எண்டிங் பிராண்ட்லேருந்து வரோம். எங்களோட பிராண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக 1.5 இயர்ஸாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1.5 இயர்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட மோர் தென் 25 பிரான்ச்சஸ் பக்கம் ஃப்ரான்சைசி பக்கம் நாங்கள் சைன் பண்ணிட்டோம். மற்ற ஐஸ்கிரீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஐஸ்கிரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். நாங்கள் வந்து பேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மில்க் அண்ட் பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ ஃப்ரான்சைசியும் கொடுத்துட்ருக்கோம். ஐஸ்கிரீம்ஸ் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஃப்ரான்சைசி வந்து ஒரு 25+ சைன் ஆகிருக்கு. இதோட பேஸ் என்னென்னா மினிமம் 400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஷாப்போட இன்டீரியர் இதெல்லாமே இருக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் 12 lakhsலேருந்து ஒரு 16 lakhs பக்கம் சார்ஜ் பண்ணுறோம். அந்த 12 lakhsலேருந்து 16 lakhs எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாப் டு பாட்டம் A to Z வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ, இனிஷியலாக வர சைன் போர்ட்லேருந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு, ஒரு ஃப்ரீசரு, இன்டீரியர்லேருந்து பெயிண்டிங்ஸ்லேருந்து எல்லாமே நாங்களே வந்து பண்ணி தருவோம். இது ஏன் நாங்களே பண்ணுறோன்னா, எங்களுக்கு ஒரு பர்டிகுலர் தீம் இருக்குது, ஒரு பிங்க் பேஸ்ட் தீம் மாதிரி. அப்போ இது நாங்களே பண்ணும்போது கொஞ்சம் கூட ப்ரீமியமாக நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு ஹாப்பி எண்டிங் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மல்டிபிள் பிஸ்னஸும் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இந்த இன்டீரியரெல்லாம் பண்ணுறக்கோ இல்லை மற்ற இந்த செட்டப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமருக்கு டோட்டலாக அவங்க சேல்ஸ் பண்ணுறதுலேருந்து 80% ஆஃப் த அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் ரேஷியோவை கொடுக்குறோம், கிராஸ் ரேஷியோவை கொடுக்குறோம். ஸோ கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ணுறாங்கன்னா, அவங்க செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 20% ஆஃப் த 20% தான் வந்து மேக்கிங் காஸ்ட் வரும். ஸோ பேலன்ஸ் 80% வந்து கஸ்டமருக்கு கிராஸ் ப்ராஃபிட்டாக தான் வரும். அதில் வந்து அவங்க ரா மெட்டீரியல்ஸு ப்ளஸ் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் லைக் சேலரி, ஷாப்போட ரெண்ட்டு, இபி இது எல்லாமே கழிச்சது போக கஸ்டமர்ஸ்க்கு வந்து நெட்டாக வந்து 50% ப்ராஃபிட் நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம். ஸோ இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க எங்கே லேக் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வேஸ்டேஜஸ் போகும். ஸோ அதில் ஒரு பார்ட் அமௌண்ட் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸாக போகும். நம்ம ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் அதில் வேஸ்டேஜஸ்ன்றது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் இங்கே ரெக்குவயர்மெண்ட் இருக்காதுங்க. ஏன்னா பேசிக்காக ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் எடுத்து நம்ம கஸ்டமருக்கு சர்வ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப இதுக்கு ஸ்கில் லேபர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணணும், நாளைக்கு மேன் பவரை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு இருக்காது. ஸோ இது யார் வேணாலும் பண்ணலாம். ஈவன் நாளைக்கு நம்ம ஒரு ஷாப் எடுக்கிறோம், யாருமே இல்லை அப்படின்னா கூட நம்ம 1 man ஷோவான்னு ஐஸ்கிரீம் ரன் பண்ணலாம். ஸோ இதோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து வேறு பிஸ்னஸை கம்பேர் பண்ணுறப்போ எங்கேயுமே இந்த அப் டு 80% கிராஸ் ப்ராஃபிட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்தராக வந்து ஃப்ரான்ச்சைசி டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்க லிங்க் அண்ட் நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.